வெல்கம் டு ஊருவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் 13 சால்வ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஃப்ளோ ஓவர் எ பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட் மேலே ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்குது, அதோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். u is equal to 3/4 y minus y square அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. அதில் யூன்றது நம்மளுக்கு வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்ஐ யூனிட்லேயே இருக்குது. இது எந்த டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய் மீட்டர். இப்போ இங்கேருந்து நீங்கள் பிளேட்டில் இருந்து ஏதோ ஒரு அனானிமஸாக ஒய் மீட்டர் எடுத்திங்கன்னா அங்கே வெலாசிட்டி ப்ரொஃபைல் u is equal to 3/4 y minus y square அப்படின்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அட் அ பாயிண்ட்டு y is equal to 0.15 மீட்டர். ஸோ இங்கேருந்து பிளேட்லேருந்து ஒரு 0.15 மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி 8.6 பாய்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. u is equal to 3/4 y minus y square. ஸோ இதை எழுதிக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி mu is equal to 8.6 பாய்ஸ். ஆனால் 8.6 பாய்ஸ்ன்றதை நம்ம எஸ்ஐ யூனிட்டில் எழுதிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 8.6 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரில் கிடச்சிரும். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.86 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போது இந்த யூன்ற ஈக்குவேஷன் 1 இருக்குது இல்லைங்களா, இந்த 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு du/dy கிடச்சிரும். ஸோ du/dy இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3/4y 3/4ன்னு வரும், மைனஸ் ஒய் ஸ்கொயரை 2yன்னு வரும். எதுக்காக du/dy நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவ்வோட ஃபார்முலா தெரியும். டவ் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du/dyன்னு தெரியும். ஸோ இங்கே நம்மளுக்கு மியூ வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. du/dy நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து ஒய் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா y is equal to 0.15 போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் த பாயிண்ட் y is equal to 0.15 கண்டுபிடிங்கன்ட்டு. ஸோ y is equal to 0.15 போட்டிங்கன்னா நம்மளுக்கு du/dy என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா du/dy at y is equal to 0.5 is equal to 3/4 minus 2 into 0.15. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.45 அப்படின்னு வரும். இதை வந்து பர் செகண்ட் நம்ம யூனிட் சொல்லுவோம். இது வெலாசிட்டி கிரேடியன்ட்டோட யூனிட் பர் செகண்டு. ஸோ இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.86 இன்ட்டு du/dyயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.45 இஸ் ஈக்குவல் டு 0.387 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.387 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறோம் du/dy. அப்புறம் டைனமிக் விஸ்காசிட்டி கொடுத்துட்டாங்க 8.6 பாய்ஸு. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du/dyன்னு. ஸோ du/dy நம்ம வெலாசிட்டி ப்ரொஃபைல் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். மியூன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ டவ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு 0.387 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு வெலாசிட்டி ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் அ பாயிண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.